வணக்கம்டா மாப்ள. இன்னைக்கு ஒரு புலி. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஒண்டி ஆளா நின்னு தட்டுறான். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? அசிங்கமா இருக்குதா? என்னடா பண்ற? நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்னடா சொன்னேன்? ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. பிளாஷ்பேக். நாம சாப்பிடுறது நமக்கு மட்டும் சாப்பிடல, நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க குடல்ல உள்ள கிருமிக்கும் சேர்த்து தான் சாப்பிடுறோம். எப்படி 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 இல்ல எப்படிப்பா? இந்த கிருமிகள் கோடிக்கணக்கானது இருக்கு. எப்படி கொழுப்புல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்கோ, அதே மாதிரி இந்த குடல்ல உள்ள கிருமிகளையும் நல்ல கிருமி கெட்ட கிருமி அப்படின்னு இருக்கு. நல்ல கிருமி நிறைய இருந்தா நம்ம உடம்புக்கு நல்லது, கெட்ட கிருமி நிறைய இருந்தா நம்ம உடம்புக்கு கெட்டது. ஒரு நோயாளி ட்ரீட்மெண்ட் எடுக்க சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் இதை தேடி போனா அந்த மருத்துவர்கள் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குடலை சுத்தம் பண்றதுக்கு பேதி மாத்திரை கொடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. நம்ம குடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றிட்டாவே பாதி நோய் சரியாயிடும். அதனால 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம குடலை சுத்தம் பண்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குடலை சுத்தம் பண்றதுக்கு இயற்கை சுகபதியான நிலாவாரி சூரணத்தை 1 டீஸ்பூன் வெந்நீர்ல கலக்கி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா காலையில எந்திரிச்சதும் மலம் ஃப்ரீயா போகும், குடல் சுத்தமாயிரும். சில நபர்களுக்கு பேதி அதிகமா போகுது, இதை நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சா கொஞ்சோண்டு லெமன் சாறை புழிஞ்சிட்டு அதுல கொஞ்சோண்டு உப்பு கலந்து அதை குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பேதி நின்று. இல்லையா, தயிர் சோறு சாப்பிட்டுக்கலாம், மோர் சோறு சாப்பிட்டு இதை என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். குடலை ஆரோக்கியமா வைங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதே ஓ அப்படியா விஷயம்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? வயிற்றுக்குள்ள இருக்க கெட்ட கிருமியெல்லாம் கல்லால அடிச்சு கொல்றீங்கடா. சாச்சுட்டா